ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க். நான் உண்மையை சொல்கிறேன், நான் நேற்று நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இதில் நான் மேக்கப் போடல, இதில் நான் குளிக்கலை. அதே ட்ரெஸ் எல்லாமே அதே தான். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அதுவும் பரவாயில்ல. ஸோ இதான் என்ட்ரன்ஸ்குள்ளே போக போகிறோம். டிக்கெட் வந்து கையில் கொடுக்க போகிறாங்க. எனக்கு தான் டூர் கைடாக இருக்க சொல்லியிருக்காங்க. கையில் இதை கொடுத்துட்டு நம்ம தான் காட்டணும். ஓகே, ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் வெளில போகக்கூடாதுன்றதுக்காக ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. என்ன பேர்டு இருக்குன்னு எனக்கும் தெரில. ஐம் ஆக்சுவலி நாட் அ நேச்சர் லவர். இந்த பேர்ட்ஸு பிளான்ட்ஸு அதிலலாம் எனக்கு பெருசாக ஈடுபாடு எதுவும் கிடையாது. தெரில, நிறைய பேர் அங்கே இந்த மாதிரி இருப்பீங்க. நான் அப்படி கிடையாது. நான் ஒரு ஃபன் டைப். அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஐ எம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட். முன்னாலே இருக்குது இந்த காக்டெயில் பேர்ட்லாம் இருக்குது. காக்டெயில் அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குது. நிறையா கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே தான் என்னமோ இருக்குது. சம்திங் இஸ் தேர். சம் பேர்ட். சரிங்க, நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. ஜூம் ஆகாதுனால காட்டுறேன். என்னமோ இருக்காங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நிறையா இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஓ, தேர்ஸ் a peacock in here. ததா பீகாக்ங்க. அண்ட் இங்கே நிறைய இங்கே பாருங்கள், அப்படியே நடந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே ஒன்று வந்துட்டு இருக்கு. பக்குன்னு வாங்க, அதுக்கிட்ட போய் செல்ஃபி கேட்போம். இதெல்லாம் வம்பு பேச்சுன்னு எனக்கே தெரியுது. வம்பு பயங்கரமான வம்பு. இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒன்று வந்துட்டு இருக்குது. கொத்தி விட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? முடிஞ்சு கதை. At my own risk. Hello sir, can I take a selfie with you? Sir, please sir. Sir, excuse me sir. சின்ன ஆசையா, திருப்பி கேட்டால் பூசையா. இங்கே நிறையா கொத்திஃபை பேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் நைஸ். என்னென்னமோ பறக்குதுங்க. லைக் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் பேர்ட்ஸும் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். ஆமாம், எல்லாம் சுற்றிட்டே இருக்குது, ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே இன்னும் பின்னாடி நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, இன்னும் நிறையா இருக்குது. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கூட அப்படியே. சில இதை வந்துட்டு கேஜஸ்குள்ளே வச்சுருக்காங்க, சில இதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் டேஞ்சர். அண்ட் தேர்ஸ் a peacock in here. I'll show you guys. Peacock. Hi சொல்லுங்க peacock. Male peacock. I know you're male. No, you're female. இந்த கலர் ஒயிட் கலர் தான் ஃபீமேல். ஒயிட் அதோட பேர் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒயிட் பீகாக். நாங்கள் அதை காட்டுறேன். ஒயிட் பீஃபோல். பீகாக் கிடையாது, பாரு பீஃபோல். அது கூட தெரில, அதோட பேர் இங்கே. அதை மட்டும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் ரவுண்ட் கட்டியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு அதுக்கு மட்டும் இங்கே இருக்குது தெரில. நான் திருப்பி இன்னொரு கிளிப்பிங் எடுக்கிறேன், வேறு ஏதாவது இடத்துக்கு போய்ட்டு. பிகாஸ் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இருங்க சார் கேன் ஐ டேக் a selfie with you சார்? சார் பயப்படுறாரு. விசில் அடிப்பாங்களா தெரியல சார். எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்ச மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன் நான். இங்கே வெள்ளை கலரில் ஏதோ போர்டு இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே இந்த மாதிரி யாராவது வீடியோ காட்டினா பார்க்க மாட்டேன். வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஹாய் சார். சார் செல்ஃபி சார். செல்ஃபி சார். சார் ப்ளீஸ் சார்.
நம்மளை யாருமே மதிக்க மாட்றாங்க. Over there, there's a peacock in there. கைஸ் இங்கே ரொம்ப கசன்னு இருக்குது. எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது. ஆக்சுவலி இது கூல் கண்ட்ரி இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் கொஞ்சமாக. ஓ ஷிட், தேர் ஆர் owls in your. See? Owl. Hey bro, it's real. கண்ணு சுமட்டுது. ஆமாம், ஃபேக் ரேட்டு. அடே ஏந்துடா. ஏய் ஃபேக். ஏய் யார் சொன்னா ஃபேக்? தெரியல. இங்க பாரு. இவங்களோட ஈகிள். ஈகிள் கைஸ். எங்க இருக்கு ஈகிள்? தா தாயே அங்க பாருங்க. ஆமா, காலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏய் இதெல்லாம் காலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க மம்மி. ஓ, அதனால they are not going anywhere. Nice. Oh my god. இங்க இருக்கிற பீகாக்கு வந்து நிறைய தட் மயில் தோகைகள் உள்ளது. இங்க ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. அப்படியே போகிற வரல ஏதாவது பார்க்க வேண்டியதான். சி அது அப்படியே காலியாக இருக்குது. அப்படியே நீங்கள் நடந்து போக வேண்டாம். மேலே ஃபுல்லாமே வந்து நெட்டட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கும், ப்ளஸ் நெட்டடாக இவங்க எல்லாருமே செக்யூர்டாகவும் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. நாட் another சென்னை. சென்னையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இங்கே வந்தீங்கன்னா இட் இஸ் பிளானூத்தி கிச்சன். நந்து நந்து போறேனே. ஓகே, சி இங்கே ஒரு டைப் ஆஃப் ஃபீடிங் பாயிண்ட். ஆமாம், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட் இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் இருக்குது. இந்த பொண்ணு இந்த ஆஸ்ட்ரிச்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் முட்டை தெரியுமா உனக்கு? நான் இன்னும் பாதி பார்க் கூட சுற்றி முடிக்கல. பட் இப்போவே வந்துட்டு செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட் ஃபுல்லாக நாங்கள் தூங்க ஜேர்னிலே இருந்ததுனால, அண்ட் இப்போ வந்து நடக்க வர கூட்டிகிட்டு போகிறதுனால ரொம்ப கசன்னு. அதுதான் உட்காரதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே தான் சில் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும். செம்ம டயர்டாக இருக்குது. என் கண்ணை பார்த்தாலே தெரியும். நான் முந்தா நேற்றே நான் சொல்லியிருப்பேன், நான் ஒழுங்காகவே தூங்கலை. 2 நாளாக 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அண்ட் முந்தா நேற்று நைட் கொஞ்சம் நல்லாவே தூங்கினேன். ஒரு 9 hours கிட்டே தூங்கினேன். நேற்று திருப்பி ஒரு 2 hours 3 hours தான் வரும் கால்குலேட் பண்ணால். திருப்பி ஹோட்டல் போய் தூங்கி தான் ஆகணும். தூங்கலான இந்த பாடி ஒர்க் ஆகாது. நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார். இவன் எங்கே போனாலும் கேட்ச் பண்ணுவேன். அங்கே போயிட்டான். உங்களுக்கு தெரியலை. இவன் தான். ஹலோ சார். சாமி இவர். நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிற கேப்பில் எங்கள் அம்மா அப்பா தனியாக வெளில போயிட்டாங்க. அதெல்லாம் நடக்க விடக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் நடக்க விடக்கூடாது. என் கால் ஒரு டேரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்படியே டிடிங்னு அது ஒழுங்காகவே நடக்க முடியல. புது ஷூ வேறு நல்லா கொஞ்சம் அங்கங்கே கரை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, ஏன்னா அங்கங்கே சேருன்னு இல்லை, இந்த மண்ணில் வந்து தண்ணி கலந்துருக்காங்க அங்கங்கே. ஓகேவா, அதனால் இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் ஷூவில் பண்ணுவோமோன்னு பயமாக இருக்குது. நம்ம கூட ஆக்சுவலி எந்த பேர்டும் போஸ் கொடுக்க மாட்டேங்குது, இவனை தவிர. இவன் மட்டும்தான் சில மாதிரி நின்றுட்டு இருக்கான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. வேறு எவனுமே இல்லை. ஆக்சுவலி மண்டை மேலேயே நிறையா பறக்குதுங்க. இங்கே இப்படி அப்படி நிறையா பறக்குது. இந்த ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் வந்து இது 2018 வாங்கினேன். இன்னும் நான் வந்து வச்சுருக்கேன். 2018 வாங்கின ஸ்பெக்ஸ். அப்போனா என்ன கால்குலேட் 6 years ஆகிடுச்சு இந்த ஸ்பெக்ஸ் வாங்கி. இதோட இப்படி அழகாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம வந்து பாதி கூட சுற்றி முடிக்கல. Is that water? Is that water? Okay, fine.
இந்த ஃப்ளேவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. லைக் இந்த பேட்ரோல் பாப்ஸ் அப்படின்னு இந்த லயன் தான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட சொல்கிறேன். நல்லாயிருக்கு, மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலி இப்போ இருக்கிற அந்த பேலட்ஸ் காட்டினேன் இல்லையா, அங்கே நம்மளுக்கு பிடிக்கும்னா உள்ளே போயிட்டு அதெல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் எனக்கு செம்ம மூட் ஆஃபாக இருக்குது. ஸோ நான் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? பயங்கர டயர்டாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக உள்ளடா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி ஃபோட்டோ வேணும்னா எடுத்துக்கலாம். மேலே ஃபுல்லாக பேர்ட்ஸ் வச்சு அவரே ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு ஆட்களும் பேர்டுக்கு போயிட்டாங்க. எல்லா தரையிலும் வைக்க போகிறாங்க. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எல்லாருமே எல்லோ கலரில் குட்டி 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 குட்டியா. பார்க் ஆக்சுவலி செம்ம பெருசாக இருக்குது, போக போக வந்துக்கிட்டே இருக்குது. கண் அப்படியே கருப்பு கலரில் தெரியுது. ஓ மை காட், ஐஸ்கிரீம் போடணும். வெரி எக்ஸாஸ்டடாக இருக்கேன். வந்துகிட்டே இருக்குது, ஒரு ஒரு லொக்கேஷன் ஒரு ஒரு இடத்துல போக போக வந்துக்கிட்டே இருக்குது, முடியவே மாட்டேங்குது. இது இப்போ தான் ஒரு another சைடு ஆஃப் திஸ் பார்க்கில் இருக்கும். இதை முடிச்சுட்டா போயிடலாம். பின்னாடி வாட்டர் ஃபால், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க என் பின்னாடி. ஆக்சுவலி நான் இதுக்கெலாம் அம்யூஸ் ஆகவே மாட்டேன், இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கெலாம். சும்மா வீடியோக்காக என்துவாக பண்ணிட்டுருக்கேன் என்னமோ. இல்லாட்டி நான் நார்மலாக இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்திருந்தேன்னா நான் அப்படியே சுற்றிட்டே இருப்பேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அப்படியா அப்படியே ஓகே ஃபைன் அப்படியே பார்த்துட்டு வருவேன். வீடியோனால ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். கைஸ் போகிற இடம் எல்லாமே இப்படி அப்பாவே இருக்கா, ஒரு மாதிரியாக இருக்குது, செம்ம டயர்டாக. இதை மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். டயர்டாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்ல. இங்கே வந்து இது எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. வென்டிலேஷன், இன்க்யூபேஷன், ஏசி போடுவாங்கன்னு நினச்சோம். அப்புறம் இங்கே பாரு முட்டை, இது ஹீட் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. இங்கே வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இதுதான் இருக்குது. ஓகே எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து என்ன மாதிரி நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெரி நைஸ். சரி நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். அட் லாஸ்ட் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ரொம்ப வெயில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ தான் 12 o'clock, இப்போது 1 o'clock ஆகிடுச்சு. ஆமாம், ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய் பாய் பேர்ட்ஸ் பார்க். எஸ், ஒரு வழியாக எக்ஸிட் போர்ட். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து எண்ட் ஆகும்போது ஒரு டாய் ஷாப், ஒரு மெமரி ஷாப், அந்த மாதிரி இருக்கிற ஷாப் வந்து க்ராஸ் பண்ணி தான் போக சொல்லுவாங்க. ஓகே அந்த கடை தான், அந்த கடைக்கு வந்துட்டோம்.